சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பெரும்பாலான தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு எதிராகவே உள்ளது. தீர்மானத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். அண்ணல் அம்பேத்கரை அவதூறு செய்து அவரது தியாகத்தை இழிவுபடுத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயலில் மக்களை காப்பாற்றிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளுக்கு தமிழக அரசுக்கு மத்திய அரசு உடனடியாக நிதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஜனநாயகத்தையும் நேர்மையான சுதந்திரமான தேர்தலையும் தகர்க்க நினைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏல சட்டத்தை ஆதரித்த அதிமுகவும் மாநில உரிமைகளை பறிக்கும் அப்படியொரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி டங்ஸ்டன் கனிம ஏலம் விட்ட மத்திய பாஜக அரசும் போடும் கபட நாடகத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி வழங்காமல் திட்டமிட்டு வஞ்சிக்கும் மத்திய அரசின் பாரபட்சமான அணுகுமுறைக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. குலத்தொழிலை ஊக்குவிக்கும் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதில் சாதி பாகுபாடற்ற கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்துள்ள திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமூக நீதி சமத்துவத்தை குரலாக தந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழா ஆண்டினை பெருமிதத்துடன் கொண்டாடுவோம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் பண்பாட்டு திருநாளாக பொங்கல் நன்னாளை தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் கொண்டாடுவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் மட்டுமல்ல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டு மீனவர்களையும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள படகுகளையும் உடனே விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக செயற்குழுவில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றியும் ஏமாற்றியும் இருப்பதாக விமர்சித்துள்ளார். மழைக்கு தயாராகும் அடிப்படை கட்டமைப்புகளை சரி செய்யாமல் மத்திய அரசை மட்டுமே குறை சொல்லிக் கொண்டிருப்பதை மக்கள் தீர்மானமாக அறிந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் ஆங்காங்கே நடைபெறும் மக்கள் போராட்டங்களே இதற்கு சாட்சி என தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்களின் போராட்டத்தை கண்டு கொள்ளாமல் தீர்மானம் நிறைவேற்றி மக்களை ஏமாற்றுவதை மக்களே உணர்ந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விடியலை தராமல் விளம்பரம் மட்டுமே நடைபெறுவதை மக்கள் உணர்ந்திருப்பதாகவும் மக்களாட்சியில் இருந்து விடுதலை தருவார்கள் என்று விமர்சித்துள்ளார்.